சுய மரியாதை எண் 20. நிச்சய புத்தி ஆத்மா நான். 7/3/81. நாடகத்தில் எது நடக்கிறதோ அதில் கல்யாணம் நிரம்பி இருக்கிறது. இந்த நினைவு எப்போதும் இருப்பின் வருமானம் சேர்ந்து கொண்டே இருக்கும். சங்கம யுகம் கல்யாணகாரி யுகம். பாபா கல்யாணகாரி என்ற நினைவு இருந்தால் நிலை சிரேஷ்டம் ஆகிவிடும். வெளி பார்வையில் நஷ்டமாக தோன்றலாம். அந்த நஷ்டத்திலும் நன்மை அடங்கி இருக்கிறது என்ற நிச்சயம் இருக்கட்டும். பாபாவின் துணை இருக்கும்போது நன்மையற்றது ஏற்பட முடியாது. பேப்பர் நிறைய வரும். அதில் ஏன் என்ன என்ற கேள்வி எழக்கூடாது. எது நடக்கிறதோ அதை நடக்க விடு. பாபா நம்மவர், நாம் பாபாவுடையவர் ஆனபின் யார் எதுவும் செய்ய முடியாது. இதற்கே நிச்சய புத்தி எனலாம். விஷயம் மாறட்டும், நாம் மாறக்கூடாது. இதுவே நிச்சயம் ஆகும். ஒருபோதும் எவ்விஷயமும் நம்மை குழப்பத்துக்கு ஆளாக்கக் கூடாது. ஏன் என்ற சப்தத்தை முடித்து விடுங்கள். 22/11/87. எந்த ஒரு சிரேஷ்ட செயல் செய்யும் போதும் மனதில் ஆஹா, எனது சிரேஷ்ட செயல் ஆஹா என வருகிறது. சிரேஷ்ட செயல் கற்பிப்பவர் கூட ஆஹா ஆஹா. ஐயோ எனும் சப்தம் தவறிக்கூட வாயில் இருந்து வரக்கூடாது. துக்கமான காட்சியை பார்த்தும் கூட ஐயோ என்ற சப்தம் வரக்கூடாது. பாபாவும் சக்திசாலி, நாடகமும் சக்திசாலி. சுய மரியாதை எண் 21. நிச்சய புத்தி விஜயந்தி ஆத்மா நான். 12/10/81. நிச்சயத்தில் ஒருபோதும் ஆடிவிடக்கூடாது. எண்ணம் கனவிலும் வீண் எண்ணம் வரக்கூடாது. இதற்கே அச்சல் அடோல் மகாவீர் எனப்படுகிறது. என்ன நடக்கிறதோ அதில் நன்மை நிரம்பி இருக்கிறது. அதை இப்போது அறியாவிட்டாலும் போக போக அறிய வரும். எவ்விஷயத்தையும் திரிகால தரிசி நிலையில் பாருங்கள். திரிகால தரிசி நிலையில் பார்ப்பதால் என்ன நடக்கிறதோ அதில் நன்மை இருக்கிறது என்ற எண்ணமே வரும். பாபா என்ன சொல்கிறாரோ அதை செய்து கொண்டே இருங்கள். பிறகு பாபா அறியட்டும், பாபாவின் காரியம் அறியட்டும். நான். சுயமரியாதை எண் 22. நான் அநேக முறை வெற்றி பெற்றவன். இந்த ஸ்மிருதி மூலம் விக்ன விநாசக் ஆகக்கூடிய நிச்சய புத்தி ஆத்மா.
21/11/81. பாபாவின் குணம், காரியம் எதுவோ அதுவே குழந்தைகளாகிய நமது குணம், காரியம் ஆகும். ஒவ்வொரு எண்ணம், செயலில் பாபா சமம் இருப்பவரே சமீப ஆத்மா ஆவார். ஸ்திதியில் சமீபமாக இருப்பவரே விக்ன விநாசக் ஆக இருப்பார். அநேக முறை வெற்றி பெற்றுள்ளேன். இந்த ஸ்மிருதி இருந்தால் விக்ன விநாசக் ஆகிவிடலாம். அநேக முறை செய்ததை ரிப்பீட் செய்கிறோம். இந்த நிச்சயம் இருப்பின் சகஜ யோகி ஆகிவிடலாம். சுயமரியாதை எண் 23. நான் நிச்சய புத்தி வெற்றி ரத்தனம். 28/12/82. தன் மீது, பாபா மீது, நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியினை பார்த்தபோதும் அதன் மீதும் முழு நிச்சயம். இந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் முன்னேறி செல்லுங்கள். தன்னிடம் என்னவெல்லாம் விசேஷத்தன்மை உள்ளதோ அதனை முன்வையுங்கள். தன் மீது நம்பிக்கை வரும். பலவீனத்தை தன்முன் வைக்காதீர்கள். பலவீனத்தை அதிகம் யோசிக்காதீர்கள். பின் குஷியில் முன்னேறி செல்ல முடியும். பாபா கையை பிடித்து செல்பவர் முன்னேறி செல்ல முடியும். இந்த நிச்சயம் வை. கடந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து முன்னேறுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுயமரியாதை எண் 23 தொடர்ச்சி. நான் நிச்சய புத்தி வெற்றி ரத்தினம். எங்கு நிச்சயம் இருக்கிறதோ அங்கு வெற்றி தானாகவே வந்துவிடும். நிச்சய புத்தி உள்ளவரை மாயா ஒருபோதும் அசைக்க முடியாது. நிச்சயம் என்ற அஸ்திவாரம் ஆழமாக இருந்தால் செயல் என்ற கட்டடம் அசைக்க முடியாதது ஆகிவிடும். மாயா ஏன் எப்போது வருகிறது? இந்த ஞானம் இருப்பதால் பாதுகாப்பாக இருக்க முடியும். கல்ப கல்பம் வெற்றி பெற்றவன். இந்த ஸ்மிருதி மூலம் சக்திசாலி ஆகி முன்னேறி செல்லுங்கள். நான் நிச்சய புத்தி வெற்றி ஆத்மா. சுயமரியாதை எண் 24. 21/12/89. நிச்சயம் இருப்பின் வெற்றி கட்டாயம் இருக்கும். நிச்சய புத்தி மற்றவர்களையும் தோல்வியிலிருந்து விடுவிக்க கூடியது. அப்படி இருக்கும்போது சுயம் தோல்வியை எப்படி சந்திக்க முடியும்? குழப்பத்திலும் அசையாது இருப்பதற்கே நிச்சய புத்தி வெற்றி ரத்தினம் என கூறப்படுகிறது. பாபா மீது, தன் மீது, நாடகம் மீது நிச்சயம் இருக்க வேண்டும். நாடகம் மீது நிச்சயம் இருப்பின் அகல்யாண விஷயமும் கல்யாணமாக மாறிவிடும். நிச்சயத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது. நான் சரீரம் அல்ல, நான் ஆத்மா. இந்த சுத்த சங்கல்பம் நம் வாழ்வையே மாற்றிவிட்டது.
ஒவ்வொரு செயல் செய்யும் முன் நிச்சயம் இருக்கட்டும். மாயாவின் அநேக சொரூபத்தை அறிந்து கொண்டீர்கள். மாயை புது புது ரூபத்தை தாரணை செய்கிறது. விதவித ரூபத்தில் மாயை வருகிறது. அரை கல்பம் மாயையுடன் இருந்தீர்கள். இப்போது மாயாவை வர விடுவதில்லை. ஏனெனில் மாயை நம் எதிரி என அறிந்து கொண்டீர்கள். மாயாஜீத் ஆவதன் பொருள் நிச்சய புத்தி வெற்றி ஆத்மா ஆவதே ஆகும். 18.1.91 பிராமண வாழ்வின் பிறப்பு அதிகாரமாக இருப்பது வெற்றியாகும். ஒவ்வொரு காரியத்தின் வெற்றி அனுபவம் ஆகும். யாருக்கு பகவான் உதவியாளராக இருக்கிறாரோ அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை எனில் வேறு யாருக்கு வெற்றி கிடைக்கும்? பகவான் இருக்கும் இடத்தில் வெற்றியும் இருக்கும். வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? இந்த காரியம் நடக்குமா நடக்காதா? இந்த கேள்வி இருக்க முடியாது. பாபா கூட இருக்கும்போது தோல்வி ஏற்படாது. இது கல்ப கல்பம் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. திட நிச்சயம் நம்மை முன்னே கொண்டு செல்லக்கூடியது. சுயமரியாதை எண் 25. ஒரே பலம், ஒரே நம்பிக்கையுடைய நிச்சய புத்தி ஆத்மா நான். 24.9.92 ஒரு பாபா, வேறு எவரும் இல்லை. இது பக்காவாக இருக்கிறதா? கணவன், மனைவி, குழந்தை, சொந்தம், பந்தம் எல்லாமே சேவைக்காக பாபா தந்துள்ளார். இந்த பார்வை உள் உணர்வு இருந்தால் ஒரு பாபா நினைவு இருக்கும். எவ்வளவு பேர் இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லோருமே பாபாவின் குழந்தைகள். வீட்டில் நாம் இல்லை, சேவை நிலையத்தில் இருக்கிறோம். என்னுடையது எல்லாமே பாபாவுடையது. சரீரம் கூட என்னுடையது அல்ல. என்னுடையது என்பது முடிந்துவிட்டால் மனம், புத்தி அதன் பக்கம் செல்லாது. டபுள் லைட்டாக இருப்பீர்கள். சுமை கொஞ்சமாவது அனுபவம் ஆகிறது எனில் என்னுடையது என்பது இருக்கிறது என புரிந்து கொள்ளலாம். ஓம் சாந்தி.